கரூர் அசம்பாவிதம் சதியா விதியான்ற ஒரு கன்ஃபியூஷன்ல இருந்தோம். இப்ப 100% கன்ஃபார்ம் ஆயிடுச்சு. பக்கா பிளானோட திட்டமிட்டு செய்த சதிதான். என்ன நாங்க பெருசா கேட்டுட்டோம்? மக்கள் நிம்மதியா ஃப்ரீயா நின்னு பாக்குறதுக்கு ஒரு இடம். டிவிகேவோட முதல் மாநில மாநாட்டுல 14 லட்சம் பேர் கூடினாங்க. அங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கல. கோயம்புத்தூர்ல ரோட் ஷோ, பரந்தூர்ல விமான நிலைய பிரச்சனை, அங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலையே. லாக்அப் டெத்துக்கான போராட்டம் சென்னையில நடைபெற்றப்ப அங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலையே. இரண்டாவது மாநில மாநாடு மதுரையில நடைபெற்றப்ப 25 லட்சம் பேர் கூடினாங்க. அங்க எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலங்க. திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர், நாமக்கல் வரைக்கும் அலை கடல் என மக்கள் திரண்ட பிரச்சாரத்திலையும் எந்த ஒரு அசம்பாவிதமும் நடக்கலங்க. ஆனா கரூர்ல இவ்வளவு பெரிய அசம்பாவிதம் நடக்க முழு காரணமே செந்தில், குணா, வேலு, தம்பி இவங்க எல்லாரையும் அன்பு வாழ்க்கையோட இணைக்கிறது ராஜன் தான். 1000 ஆட்களை தாவேகா துண்டு கொடியோட கூட்டத்துல கலந்து கொள்ள வைத்து கூட்ட நெரிசலை ஏற்படுத்தி கீழே விழுபவர்களை வயிற்றிலையும் கழுத்திலையும் மிதிச்சு மூச்சு திணறி போக வைத்து சாகடித்துள்ளனர். என் கண்ணு முன்னாடி நிறைய பேர் இறந்துட்டாங்க. கீழே விழுந்து போட்டெல்லாம் மிதிச்சாங்க தெரியுங்களா. பின்னாடி இருந்து எல்லாருமே வந்தாங்கடா. எதுக்கு அப்படி வந்தாங்கன்னே தெரியல. விஜய் அவர்கள் பேசும்போதே 10 பேர் அங்கேயே உயிரிழந்திருக்காங்க. இதுதான் உண்மை. இதை தாண்டி இன்னும் கூட்ட நெரிசலுக்கு 10 ஆம்புலன்ஸ் கிட்டத்தட்ட உள்ள அனுப்பி மக்கள் உயிர் போக டிஎம்கே பல வேலைகளை ஏற்பாடு செய்து கடைசியில நடிகர்களாக நாடகம் போட்டு அப்பாவி மக்களை இப்படி ஏமாத்திருக்காங்க. விஜய் அவர்கள் மீது செருப்பு வீசியவரை சுற்றி இருந்த அனைவருமே தாவேகா துண்டு போட்ட டிஎம்கேவோட கைக்கூலிகள் தான். எவ்வளவு பெரிய அசம்பாவிதத்தை ஏற்படுத்தி இருக்கானுங்க. மரண ஓலங்கள் சத்தியமா உங்க யாருமே சும்மா விடாதுடா. இதே நேரத்துல டிவிகேவோட அடுத்த பிரச்சாரம் நடக்குமா அப்படின்றது ஒரு பக்கம். கட்சி இருக்குமா, கட்சி கலையுமா, விஜய் அரஸ்ட் பண்ணுவாங்களா அப்படின்னு இன்னொரு பக்கம் பரபரப்பு பேச்சு. 41 உயிர்களுக்கு அன்பஞ்சலி செலுத்தி உதவிகளை மேற்கொள்ள தளபதி விஜய் அவர்கள் போலீசிடம் அனுமதி கேட்டிருக்காங்க. சோ 2 டேஸ்க்குள்ள அவங்க குடும்பங்களை போய் சந்திப்பாருங்க. அடுத்து தளபதியின் முடிவு ஒன்னு, இந்த அரசியல்லாம் நமக்கு வேணாம், ஒதுங்கி போயிடலாம் அப்படின்னு சினிமாவிலேயே நடிக்க மாட்டாரு. வாழ்க்கையே மாறி போயிடுங்க. இன்னொன்னு, எதுவா இருந்தாலும் இறங்கி முட்டி மோதி பாத்துக்கலாம்டா அப்படின்னு களத்துல இறங்குனார்னா தயவு செஞ்சு அன்பு வரவேற்பை தாண்டி கொஞ்சம் கவனத்தோட செயல்படுங்க.